வணக்கம். ஆ இப்ப நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு எந்த வெரைட்டி போட்டா சரியா வரும்? சிப்பி காளான்ல வந்து என்ன வெரைட்டி போடலாம்? என்ன வெரைட்டி விதை யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஆ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஹச்யூ வந்து வேண்டாம். ஹச்யூ வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னா, தாராளமா ஹச்யூ யூஸ் பண்ணலாம். நல்லா வரும். பட் இப்ப வெயில் காலத்தில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூரை செட்டுல அதெல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது ரொம்ப சிரமம். அப் டவுன்ல தான் இருக்கும். அதனால ஹச்யூ வந்து ஈல்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால ஹச்யூ வெரைட்டி வேண்டாம். ஃப்ளோரிடால யூஸ் பண்ணுங்க. ஃப்ளோரிடால கிட்டத்தட்ட இப்ப நெறைய வெரைட்டி பண்றாங்க. ஒயிட் ஐஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 வெரைட்டி வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள நெறையா பண்றாங்க. இப்ப நார்மலா நமக்கு தமிழ்நாடு சைடுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளோரிடால இப்போதைக்கு கரெக்ட்டா டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா, கொஞ்சம் சுருங்குறது இந்த மாரி வரும். ஸோ அதுக்கு வந்து ஏரியேஷன் கம்ப்ளைண்ட் இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்கும். அதுக்கு கரெக்ட்டா நம்ம மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஈல்டே வரும். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னும் 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நான் அத பத்தின ஃபோட்டோஸ், வீடியோஸோட உங்களுக்கு அடுத்தடுத்த நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்றேன். ஆ பாருங்க. ஸோ ஃப்ளோரிடாவே யூஸ் பண்ணுங்க. ஒயிட் ஐஸ்டர் தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு டெம்பரேச்சர தாங்கி வளரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது யூஸ் பண்ணுங்க. நெறைய பேத்துக்கு வந்து இன்னும் தெரியாது நம்ம சீடு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளும் சீடு பண்ணி அத சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது சீடு வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. கண்டிப்பா உங்க செட்டுக்கு என்ன வெரைட்டி செட் ஆகுமோ, ஸோ அதுக்கேத்தாப்புல சீடு குடுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கூரை செட்டு போட்டிருப்பீங்க, ஒரு சிலர் தகர செட்டு போட்டிருப்பீங்க. ஸோ நம்மளே வந்து மில்கி பால் காளான் செட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய சிப்பி காளான் பண்ணிக்கலாம். விதை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காத வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு செட்டுக்கு ஏத்தாப்புல விதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாரி ஏரியேஷன் காத்தோட்டம் எல்லாமே இருக்கு. வெயில் காலத்தில நீங்க வளர்த்து பழகிட்டீங்கன்னா, எப்பயுமே தாராளமா எல்லா கிளைமேட்லயுமே சூப்பரா வளர்க்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க வெயில் காலத்த அவாய்ட் பண்ணாதீங்க. நெறைய பேர் வந்து வெயில் காலத்த அவாய்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு பண்ணுவீங்க. ஸோ என்னைய பொறுத்தவரை எல்லா கிளைமேட்லயும் பண்ணா தான் ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பண்றதுக்கான அர்த்தம். கண்டிப்பா பண்ண முடியும். ஈல்டு கொஞ்சம் குறையுமே தவிர, லாஸ் ஆகுற அளவுக்குலாம் போகாது. நான் 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 வருஷமா இதுவரைக்கும் க்ளோஸ் பண்ணாம எல்லா கிளைமேட்லயும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈல்டு வைஸ் கொஞ்சம் அப் டவுன் இருக்கும். 10 கிலோ வர வேண்டிய இடத்துல ஒரு 7 1/2 கிலோ வரும். ஸோ நோ இஷ்யூ. ஸோ நமக்கு லாஸ் கிடையாதே. ஸோ நீங்க அந்த டைம்ல தான் மார்க்கெட்டிங் பிடிக்க முடியும். நெறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால தாராளமா புடிங்க. நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். வீடியோஸ் வந்து கன்டினியூஸா போட முடியல. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அத பத்தின வீடியோஸும் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கலாம். வேற யாருக்கும் சீட் எது தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா கால் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த வெரைட்டி எப்படி இருக்கும்? அதோட இந்த கிளைமேட்டுக்கு எந்தெந்த வெரைட்டி எப்படி ரியாக்ட் பண்ணும்? அப்படின்ற தெளிவான வீடியோ கண்டிப்பா அடுத்து போடுறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.